السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரர்களால் அவன் நம் மீது கடமையாக விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அந்த ஏக இறைவனை போற்றி புகழ வேண்டும் என்கிற நல் நோக்கத்திலே இறை ஆலயத்திலே நன்மையை எதிர்பார்த்து ஒன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், இன்னும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளின் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள் மீதும், குறிப்பாக இந்த உலகத்திலே மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இறைவனால் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அமானிதத்தை சுமத்தி இருப்பதாக தெளிவுபடுத்துகின்றான். திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்திலே அல்லாஹ் அதை கூறுகின்றான். இன்னா அர்லனல் அர்ல அல சமாவாத்தி வல் அர்ல வல் ஜிபால, வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இன்னும் இந்த பூமியில் உள்ள மலைகளுக்கும் நாம் ஒரு அமானிதத்தை அதற்கு சுமத்தினோம். ஆனால் அந்த அமானிதத்தை அது ஏற்றுக்கொள்ளாமல் அவைகள் எல்லாம் மறுத்து விட்டது. மின்ஹா, அந்த அமானிதத்தை கண்டு அவைகள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்கி விட்டது என்று அல்லாஹ் திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். ஒரு அமானிதமான ஒன்றை மலைகளுக்கு சுமத்தினான், அல்லாஹ் இந்த பூமிக்கு சுமத்தினான். வானங்களுக்கு இதையெல்லாம் எடுத்துக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கோரிக்கை வைக்கின்றான். ஆனால் அவை அத்தனையும் அதை மறுத்து விட்டது. இறைவா, இதை நாங்கள் சுமக்க மாட்டோம், எங்களால் இதை சுமந்து கொள்ள முடியாது என்று அவைகள் எல்லாம் மறுத்து விட்டது. அல்லாஹ் இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், அமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். மனிதன் அந்த கடுமையான ஒரு அமானிதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த மனித குலம் சுமந்து கொண்டது. அதன் காரணத்தினால் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, இந்த மனித சமுதாயம் அதில் உள்ள சிலர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றார். அது என்ன அமானிதம்? மலைகள் மறுத்து விட்டது, பூமி மறுத்து விட்டது, வானங்கள் எல்லாம் மறுத்து விட்டது, மனிதன் எடுத்துக்கொண்டான். அந்த அமானிதம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மலைகளோ, கடல்களோ, வானங்களோ, பூமியோ, அவைகளுக்கெல்லாம் சிந்திக்கும் ஆற்றல், அறிவு வழங்கப்படவில்லை. அதுதான் அந்த அமானிதம். மனுஷனுக்கு அதை நம்ம கொடுத்திருக்கிறோம். தெளிவான அறிவு இருக்கிறது, சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, எது நல்லது எது கெட்டது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுயமான அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த அமானிதத்தை இந்த மனித கூட்டங்கள் சுமந்து கொண்டது. இதன் மூலியமாக இந்த அமானிதத்தை சரியா பயன்படுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவை வைத்து நன்மை செய்யணுமா இல்லையா? இறைவன் கொடுத்த இந்த அமானிதத்தை இந்த அறிவை பாழ்படுத்தி விடாமல் நேரான பாதையில் பயணம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஆனால் மனிதன் அநியாயக்காரனாக இருக்கின்றான், அல்லாஹ்விற்கே அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனிலே இந்த சிந்திக்காத மனித சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அறிவை கொடுத்திருக்கிறேன், ஒரு அமானிதமா வழங்கி இருக்கிறேன், அதை கொண்டு இறைவன் யார் என்பதை கூட இந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கடவுள் யார் என்பதை கூட தெரியாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் பார்ப்பதை எல்லாம் கடவுள் என்று வணங்கக்கூடிய மனித கூட்டங்களை பார்க்கின்றோம். வானம் கடவுள், பூமி கடவுள், சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், விலங்குகள் கடவுள், பறவை கடவுள் என்று இறைத்தன்மையை கொண்டு போய் படைப்பினங்களுக்கு வழங்கக்கூடிய மனித சமூகத்தை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்கும் விஷயத்தில் கூட நீங்கள் அநீதம் இழைக்கின்றீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவை கொண்டு உண்மையான இறைவன் யார் என்பதை உங்களால் அறிய முடியாதா? அனைத்து சக்தியும் ஆற்றலும் யாருக்கு இருக்கிறது? நோயை குணப்படுத்தும் ஆற்றல் எவனுக்கு இருக்கிறது? பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? நோய் நொடிகளை குணப்படுத்தும் ஆற்றல், குழந்தைகளை வழங்கக்கூடிய ஆற்றல், உலகத்தில் உதவி செய்யக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் கொண்டு போய் படைப்பினங்களுக்கு நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த அமானிதத்தை மனிதன் சரியா பயன்படுத்தலன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அறிவை கொண்டு சிந்திக்கலங்கிறான் அல்லாஹ். தன்னால் தன்னுடைய கையால் செதுக்கி கொண்ட ஒரு சிலையை அதை போய் கடவுள் நம்புறான். ஒரு சாதாரண ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டு பயப்படுறான். ஒரு சாதாரண மனிதன் வைத்திருக்கக்கூடிய சில பொருட்களை கண்டு நடுங்குகின்றான். அப்ப இந்த அறிவு வேலை செய்கிறதா? இந்த அமானிதம் சரியா பயன்படுதா? மனிதனே, உனக்கு இதை சுமத்தி இருக்கிறேனே, உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறேனப்பா, யார் கடவுள் என்பதை உனக்கு உணர தெரியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த அமானிதத்தை நீ பெற்றிருக்கிற அறிவு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இதை சரியாக சிந்தித்து உண்மையான கடவுள் யார் என்பதை நீ சிந்தி, அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்கு, அவனுக்கு எந்த ஈடும் இணையும் இல்லாமல் ஏகத்துவத்தில் நீ நிலைத்து நில் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த ஒரு அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாளை மறுமை நாளில் நரக படுகொலியில் வீழக்கூடிய சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 179வது வசனத்திலே பார்க்கலாம். வலக்கது தரானா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித குலங்களில் இருந்தும் ஜின்களின் இனத்திலிருந்தும் பெரும்பான்மை கூட்டத்தை நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் எல்லாம் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பதே கிடையாது. லஹும் அயுனுன், அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிறது, அதை கொண்டு அவர்கள் பார்ப்பது கிடையாது. வலஹும் ஆதானும், கேட்கும் காதுகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம், அதை கொண்டு அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்பது கிடையாது. அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான், உலாயிக்க கல் அனாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல்ஹும் அளவு, இல்லை இல்லை அதை விடவும் மற்ற ரகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, சிந்திக்க மாட்டேங்கிற, உனக்கு கொடுத்திருக்க அறிவை கொடுத்திருக்கிறேன், பார்க்கும் கண்ணை கொடுத்திருக்கிறேன், கேட்கும் காதை கொடுத்திருக்கின்றேன், சிந்திக்கின்ற உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன், எதுவுமே செயல்படவில்லை என்றால் நீ கால்நடைக்கு சமம். இல்லை இல்லை, கால்நடையாவது பார்க்குது, அதுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்குது, அதுக்கு கூட சில உள்ளங்கள் என்று இருக்கிறது, ஆனால் அதை விடவும் இந்த மனிதன் மற்ற ரகமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தில் சிலர்களை பற்றி தெளிவுபடுத்துகின்றான். அந்த அமானிதத்தை பால்படுத்தியவர்கள், அதை கொண்டு செயல்பட தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் கால்நடையை விட நீ கீழங்கிறான். அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு அழகான கொள்கை ஏகத்துவம், இதை புரிந்து கொள்வது என்ன கஷ்டம் இருக்கிறது. இந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு நமக்கு என்ன பெரிய அளவு நம்ம அதுக்காக உழைப்பு செலுத்தணுமா? அல்லாஹ் ஒருவன் என்பதை அறிந்து விட்டோம். அந்த கொள்கையில உறுதியாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றார்களா? அந்த பாதையில் பயணம் செய்கிறார்களா? எவ்வளவு பெரிய வழிகேடு, இணை வைப்பு கொள்கை காலங்காலமாக இஸ்லாமிய சமூகத்தால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் துரோக செயல் செய்யப்படுகிறது.
தர்கா வழிபாடு என்கிற பெயரால், கந்தூரி விழாக்கள் என்கிற பெயரால், உருஸ் என்கிற பெயரால் ஏராளமான இணை வைப்பு காரியங்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். காலம் காலமாக ஒவ்வொரு வருடமும் ஊர் கலாச்சாரம், நாங்க இப்படித்தான் செய்வோம், எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழிமுறை, தர்காக்கள் இப்படித்தான் நாங்கள் கந்தூரி கொண்டாடுவோம், கொடிமரத்தை தூக்கிட்டு போவோம், யானைகளை ஊர்வலமாக கொண்டு செல்வோம், குதிரைகள் ஊர்வலமாக போவோம், சந்தனக்கூடு எடுப்போம், அவுளியாக்களை கண்ணியப்படுத்தணும், மகத்துவப்படுத்தணும் என்று தர்கா வழிபாடு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கம் தர்கா வழிபாடை ஆதரிக்கிறதா? மரணித்து மண்ணில் மக்கி போன ஒருவருக்கு காது கேட்கும், அவர் மரணிக்கவில்லை என்று நம்புகிறார்கள். அதைத்தான் தர்கா வழிபாடு என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்தார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸாராக்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டும். ஏன் தெரியுமா? இத்தகது குபூர அம்பியாயிஹுல் மசாஜித், அவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்த பிறகு அவர்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடமாக மாற்றிக்கொண்டார்கள். யூதர்கள் இந்த காரியத்தை செஞ்சாங்க, நெருப்பு வணங்கிகள் நசாராக்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். அதனால் அல்லாஹ்வின் சாபம் அவர்களை பின்தொடர்ந்தது. அந்த செயலை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பிரிவினர்கள் செய்கிறார்களா இல்லையா? தர்கா வழிபாடு என்கிற பெயரால் மரணித்த மகான் என்று சொல்லிக் கொண்டு அவருடைய கபர்ல போய் சஜ்தா செய்வது, அங்கே போய் நேர்ச்சை செய்வது, அங்கே போய் ஆடு வெட்டுவது, கோழி வெட்டுவது, அங்கே போய் சந்தனங்களை தெளித்துக் கொள்வது, விளக்கு ஏற்றுவது என்று பல்வேறு விதமான அனாச்சாரங்களை, இணை வைப்பு காரியத்தை இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப இதையெல்லாம் காலங்காலமா நம்ம பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இணை வைப்பு குறைந்த பாடில்லை. ஒவ்வொரு வருஷமும் அதை நல்ல சிறப்பான முறையில கந்தூரி விழாக்களை கொண்டாடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இதை தடுத்தார்களா இல்லையா? ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை, நான் மரணித்து விட்டால் எனக்குன்னு ஒரு கபர் இருக்கும்ல, அந்த கபரில் யாரும் விழா கொண்டாடும் இடமாக அதை மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய அவுலியா! முகமது நபியை விட ஒரு அவுலியாவை போய் உலகத்துல நீங்க தேட போறீங்களா? அந்த அவுலியா உலகத்தில் வாழும் போது என்ன சொல்லிவிட்டு சென்றார்? நான் மரணித்த பிறகு என்னுடைய கபரில் விழா கொண்டாடாதீர்கள், அதிலே விழா கொண்டாடும் இடமாக அதை மாற்றாதீர்கள், அங்கே வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காதீர்கள், என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லவில்லையா? உயிரோடு வாழும் போதே தன்னுடைய மருமகன் அலி அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையிட்டார்கள், அலியே, வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா, தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் நீ தரைமட்டமாக்காமல் விடாதே. தரைக்கு மேல உயர்வதனாலே அதை உடைச்சு நொறுக்கணும். அப்படி ஒரு வழிபாடு இஸ்லாத்துல கிடையாது. மௌத்தா போனவங்க மண்ணோடு மண்ணுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர அதை உயர்த்தி கட்டி எழுப்ப கூடாது. அதிலே சந்தனம் தெளிப்பது, பச்சை கோர்வையை போர்த்துவது, அங்கே பூ மாலைகளை அப்படியே தூவி விடுவது, இதெல்லாம் வழிபாடா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை எங்கேயாவது நமக்கு ஆதரித்து இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறதா? மாறாக இது மாற்று மதத்தினர்களுடைய வழிபாடு என்று இஸ்லாம் சொல்கிறது, யூதர்களின் கலாச்சாரம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை நம் சமுதாயத்தில் ஒரு தரப்பினர்கள் நன்மை கிடைக்கும் என்கிற பெயரால் செய்கின்றார்கள். இதில் அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? தர்காக்கள்ல போய் வழிபாடு செய்பவர்கள், கந்தூரி விழாக்களை நடத்தக்கூடியவர்கள் சில அறியாமையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாவுக்கு இப்படி ஒரு விழாவை நம்ம நடத்திட்டோம் சொன்னா நம்ம சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம், இந்த அவுலியா நம்மளை மறுமையில கைவிட மாட்டார், இவர் மூலியமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது, இவருடைய கபரை நாம வருஷ வருஷம் இப்படி சிறப்பான ஒரு விழாவாக நடத்தி கொண்டாடினால் இந்த அவுலியா நம்மளை காப்பாற்ற போறாருன்னு நம்புறாங்க. மார்க்கம் அப்படி சொல்லுச்சா? இஸ்லாம் அதை எதிர்த்து பேசுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவ முடியாது. அவர் எப்படி அவுலியாக்கள் வந்து உதவுவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும்போது தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யா ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷிஅதி, இந்த பூமியில் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், காசு பணம் வேணுமா நான் தர்றேன், ஆடைகள் வேணுமா தர்றேன், உணவுகள் வேணுமா தர்றேன், வீடு வேணுமா நான் தர்றேன்,
பொருளாதாரங்களின் மூலம் உதவி செய்ய முடியும். ஆனால் லா துகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, மறுமை நாளில் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று தன் மகள் ஃபாத்திமாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப ஒரு இறை தூதர் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு மறுமை நாளில் எந்த உதவியும் செய்ய முடியாது என்றால், அவுலியாக்கள் எப்படி நம்மை காப்பாற்றுவார்கள், மகான்கள் எப்படி நமக்கு மறுமை நாள்ல உதவி செய்வாங்க என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தர்கா வழிபாடு என்கிற பெயரால் செய்யப்படுகின்ற அனாச்சாரங்களினுடைய இன்னொரு பின்னணி என்ன? அந்த மகான் மேல் கொண்ட பாசம், அந்த அவுலியாவின் மேல் கொண்ட காதல், அந்த இஷ்கு அவர்களை என்ன செய்ய வைக்கிறது என்றால், எந்த எல்லைக்கும் அவர்களை செய்ய கொண்டு போய் நிறுத்துகிறது. என்ன வேணாலும் செய்வோம் அவுலியாவுக்காக. அதனால நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையும் அவர்களுடைய உள்ளத்துல போய் உட்காருவது கிடையாது. என்ன சொல்றோம், என்ன செய்திகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, குரானிலிருந்து இதை எதிர்த்து ஏதோ ஒரு வசனத்தை சொல்றாங்களே, ஹதீஸிலிருந்து இந்த தர்கா வழிபாடு கூடாது என்று ஏதோ ஒரு கருத்து சொல்லப்படுது, இதை சிந்திப்பதை விட்டும் கூட அவர்களுடைய உள்ளத்தை இந்த மகான்களின் மீது கொண்ட அந்த ஆசை பாசம் அப்படியே நகர்த்தி வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்று விடுகிறது. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான், இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ். இந்த மக்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் அவர்களுடைய பாதிரிமார்களையும் அல்லாஹ்விற்கு இணையான கடவுள்களாக மாற்றிக்கொள்றார்கள். நபிமார்களை நேசித்தார்கள், மகான்களை நேசித்திருப்பார்கள், முன்னோர்களை நேசித்திருப்பார்கள், பாதிரிகளை அந்த சமூகம் நேசித்திருக்கும். தங்களுக்கு அனுப்பப்பட்ட வழிகாட்டிகளை எல்லாம் மரணித்த பிறகு அவர்களின் மேல் உள்ள பாசத்தினால் கடவுளாக மாற்றுகிறார்கள். இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல முகமது நபி அவர்களை நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம் முஸ்லிம்கள். அந்த நேசத்திற்கும் ஒரு அளவு இருக்குது, மார்க்கம் ஒரு புள்ளி வைக்குது. அந்த நேசம் என்பது எது வரைக்கும்? அல்லாஹ்வுக்கு நிகரா போயிடக்கூடாது. முகமது நபி உங்களுடைய உயிரை விட நம்முடைய உயிரை விட மேலானவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நேசம் எப்படி போயிடக்கூடாதுன்னா, அல்லாஹ்வுக்கு இணையான சக்தி இருக்கிறதா நம்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு இறைத்தன்மை இருக்கிறதா நம்பிடக்கூடாது. இதை இந்த சமுதாயம் சரியாக விளங்குகிறார்களா என்பதை தர்கா வழிபாட்டின்பால் செல்லக்கூடிய மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 186வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுல அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். முஹம்மதே, என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டால் நான் அருகில் இருப்பதாக என் அடியார்களுக்கு சொல்லுங்கள். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. அவன் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது, துஆ செய்யும் போது நான் அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறேன் என்று முஹம்மதே சொல்லுங்கள். அவன் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், பதிலை எதிர்பார்க்கட்டும். அவன் என்னையே நம்பட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான். அவுலியாவே நோயை குணப்படுத்துங்க, மகானே குடும்ப கஷ்டத்தை நீக்குங்க, வறுமையை போக்குங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க என்று தர்காவிற்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் ஒன்றை சிந்திக்கணும். அல்லாஹ் அருகதையற்றவனா? குழந்தையை தரும் அதிகாரம் அல்லாஹ்விடத்துல இல்லையா? பாவத்தை மன்னிக்கும் ஆற்றல் அல்லாஹ்விடத்துல இல்லையா? கோரிக்கைக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவனிடத்தில் கேட்காமல் அவுலியாவே என்று கையேந்துவது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக அதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மரணித்தவர்களுக்கு எப்படிப்பா காது கேட்கும்? முஹம்மதே, இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா. மரணித்தவர்களுக்கு ஒருபோதும் அவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாது. மண்ணோடு மக்கி போனவர்களுக்கு கை செயலிழந்து விடும், கால் செயலிழந்து விடும், அவர்களுடைய உள்ளங்கள் செயலிழந்து விடும், அவர்களுடைய சிந்தனை செயலிழந்து விடும். அவர்களை போய் இவர்கள் கடவுளாக வணங்குகிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். திருமறை குர்ஆனிலே மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தினுடைய 73வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே, லுரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு. உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லப்படுகிறது, அதை தயவு செய்து செவிதாழ்த்தி கேளுங்கள். என்ன உதாரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரிடத்தில் போய் துஆ செய்கிறீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லை யக்லுகு துபாபன். ஒரு ஈயை கூட அவர்களால் படைத்து காட்டிவிட முடியாது. நீங்க யார்கிட்டெல்லாம் மகான் அவுலியா மிகப்பெரிய சக்தி படைத்தவர் என்று நம்பி போகிறீர்களோ
அவர்களால் இந்த பூமியில் ஒரு ஈயையாவது படைக்க முடியுமா? ஒரு ஈயை படைக்கக்கூடிய ஆற்றலாவது அவர்களுக்கு இருக்கிறதா? சொல்லிட்டு அல்ல அந்த வசனத்தின் தொடர்ச்சியில சொல்றான், அந்த ஈ அவர்களுடைய சமாதியிலிருந்து எதையாவது ஒரு கல்கண்ட, ஒரு பிஸ்கட்டை, ஏதாவது ஒரு சீனியில உள்ள 2 கல்ல அப்படி தூக்கிட்டு பறக்குதுன்னு வைங்க, அதையாவது அந்த அவுளியாவால போய் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாதுப்பா. அந்த ஆற்றல் கூட இல்லாத ஒரு மனிதரைத்தான் இவர்கள் வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். கேட்க தேடுபவனும் தேடப்படக்கூடியவனும் பலவீனமாகவே இருக்கிறார்கள். எந்த அவுளியா மகான் சக்தி இருக்குதுன்னு போய் கேட்கிறீங்களோ அவருக்கும் சக்தி இல்லை, அவரும் பலவீனமானவர் தான். நின்று அவுளியாவை அதைத்தாங்க இதைத்தாங்க கேட்கிறாரே, இவருக்கும் சக்தி இல்லை, இவரும் பலவீனமானவர் தான். அவுளியாவும் சரி, அங்கிருந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களும் சரி, அத்தனை பேரும் பலமிக்கவனிடத்தில் தான் கையேந்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு பதிவு செய்கின்றான். அப்ப யோசித்து பாருங்கள், காலங்காலமா இந்த இணை வைப்பு இருக்கிறது, இந்த கந்தூரி விழாக்கள் இருக்கிறது, இந்த உருசுகள் இருக்கிறது, அதுல சில இளைஞர்கள் போய் கலந்து கொள்வதை பார்க்கின்றோம். அந்த கொட்டடிச்சுட்டு போகும்போது அந்த கலர் கலரா லைட்டை போட்டுக்கிட்டு அங்க புகை மூட்டங்களை போட்டுக்கொண்டு அதுல சில சினிமா பாடல்களையும் கச்சேரிகளையும் ஏற்படுத்தி கொண்டு பல தமிழகத்தின் பல பகுதிகளிலேயும் தர்காக்களின் பெயரால் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது. கூத்து கச்சேரிகள், காம களியாட்டங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் இபாதத்தா? இதெல்லாம் வணக்க வழிபாடா? சில இளைஞர்கள் அங்கே சென்று போய் டான்ஸ் ஆடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள். இது மார்க்கமா? இதுதான் இஸ்லாமா? இந்த மார்க்கம் இப்படிப்பட்ட வழிபாட்டை முதல்ல நமக்கு கற்றுத்தருமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். யூதர்கள், இணை வைப்பவர்கள், அவர்கள் காபத்துல்லாவிலே வந்து வழிபாடு செய்வார்கள். அந்த வழிபாடு எப்படி இருக்கும்? கை தட்டுவதும் விசில் அடிப்பதும் தான் அவர்களுடைய வழிபாடு. இது வழிபாடே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். தர்காவில் நடக்கக்கூடிய கூத்துக்களும் கும்மாளங்களும் அப்படித்தானே இருக்குது. இது இஸ்லாத்தினுடைய வழிபாடா? இது மார்க்கம் சொன்ன அடிப்படையா என்பதை தெளிவாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்க உள்ள மக்களுக்கு தெரியும், தர்கா கூடாது, கந்தூரி கூடாது, உருசு கூடாது, தாயத்து கூடாது, தகடு கூடாது, எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதை நாம் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம். தர்கா வழிபாடை ஆதரிக்கக்கூடியவர்கள், அதற்கு பின்னால் செல்லக்கூடியவர்களுக்கு நாம என்ன பிரச்சாரம் செய்திருக்கிறோம்? ஒரே ஒரு வசனத்தை போய் அவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோமா? தர்கா வழிபாடை ஆதரிக்கக்கூடியவர்கள்ட்ட போய் இப்படி எல்லாம் மார்க்கத்துல இருக்குதுப்பா, இது இணை வைப்பு காரியம், பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமையிலே அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் பூட்டப்படுவார்கள் என்று ஏராளமான வசனங்கள் பேசுகிறது. அவர்களுக்கு போய் நாம் பிரச்சாரம் செய்வது குறைந்திருக்கிறது. அவர்களிடத்துல போய் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது மிக மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போய் சொல்லிக்கிட்டு தான்பா இருக்கிறோம், திருந்துற மாதிரி தெரியல, இவங்கள்ட்ட சொல்றது ஒண்ணுதான் சொல்லாதது ஒண்ணுதான், நம்ம போய் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றான், முஹம்மதே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம், இணை வைப்பாளர்களை போய் சந்தித்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை எல்லாம் பார்க்கும்போது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல தெரிகிறது. அவ்வளவு கவலைப்படுறீங்க, இந்த மக்கள் மீது அவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள். இணை வைப்பை செய்யக்கூடிய மக்களிடத்தில் போய் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதில் இவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் போற போக்க பார்த்தா உங்களுக்கு ஏதாவது இதன் மூலமா ஆபத்து வந்துடும் போலயே, உடல் சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையக்கூடிய நிலைமைக்கு போயிருவீங்க போல. உங்களுடைய தாவா பிரச்சாரம் இவ்வளவு வீரியமாக இருக்கிறதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சார களத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இங்கே நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட வேண்டும். நாம் உறக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏகத்துவவாதிகள் ஏகத்துவ கொள்கையை எடுத்து அந்த வழியிலே பயணம் செய்கின்ற பொழுது நான் தௌஹீதை அடைந்து விட்டேன், இது எனக்கு போதும் என்கிற நிலையில் வாழவே கூடாது. என்னுடைய ஊர்ல, என்னுடைய பகுதியில, என்னுடைய தெருவுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு இணை வைப்பு கலாச்சாரம் உருவாகுகின்ற பொழுது அதன் ஆணி வேரை அறுத்து எறியக்கூடியவனாக ஒரு ஏகத்துவவாதி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படிப்பட்ட நிலைகளில் தான் இணை வைப்பாளர்களை களம் கண்டார்கள். அதனால போய் அவங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும்னு மார்க்கம் சொல்லல. அழகிய முறையில் பிரச்சாரம் செய்யுங்கள், ஏகத்துவத்தை தெளிவான வடிவங்களில் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. இணை வைப்பை ஒரு ஏகத்துவவாதி மிக கொடூரமான நிலையிலே வெறுக்க வேண்டும். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியில ஒரு போர் நடக்குது.
போர்க்களத்துல மூமின்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகள் கடுமையான முறையில தாக்குகின்றார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில முக்கியமான நபித்தோழர்களும் எதிரிகளால் ஒரு மலை குன்றுக்கு அருகிலே சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த மலையில ஏறிட்டாங்க. அபூபக்கர், உமர் போன்ற நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா அந்த மலையில ஏறி நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் இணை வைப்பாளர்களில் அன்றைக்கு இருந்த அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய மக்கா காஃபிர்களுடைய தலைவர், பிற்காலத்துல ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அந்த அபூ சுஃபியான் கேட்கிறார், என்ன முகம்மதை காணாம, படை பின்வாங்கி போன மாதிரி தெரியுதே, உங்களில் முகம்மது இருக்கிறாரா, மரணித்து விட்டாரா அப்படின்னு அபூ சுஃபியான் கேட்கிறார். உடனே உமர் அவர்கள் கோபப்பட்டு அப்படியே சவுண்டு கொடுக்க வரும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. உமரே அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த எதிரி படையிலிருந்து மீண்டும் கேள்வி வருகிறது, உங்களில் அபூபக்கர் காணாம, உங்க தளபதிகள் எல்லாம் காணா போன மாதிரி தெரியுதே என்று அபூபக்கர் எங்கே என்று கேள்வி கேட்கப்படுகிறது. மறுபடியும் குரல் எழுப்ப முயலும் போது ரசூலுல்லாஹ் அமைதியா இருங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. உங்களில் உமரை காணாம, படை தளபதி எல்லாம் காணாம அப்படின்னு கேள்வி வருது. மறுபடியும் ரசூலுல்லாஹ் அமைதியா இருங்கிறாங்க. பாத்தீங்களா, உங்களுடைய படையெல்லாம் சின்ன பின்னம் ஆயிருச்சு, எங்களுடைய குபுலுடைய ஆட்சி உயர்ந்து விட்டது. இணை வைப்பு கடவுளின் பெயரை சொல்லி அபூ சுஃபியான் கொக்கரிக்கிறார். குபுலுடைய ஆட்சி உயர்ந்து விட்டது, மகத்துவம் கண்ணியம் உயர்ந்து விட்டது. லாத்து உஸ்ஸா மனாத்துடைய சக்தியை பாத்தீங்களா, எங்களுடைய வீரியத்தை பாத்தீங்களா என்று சப்தம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கர்ஜிக்கிறார்கள், உமரே எந்திரிங்க, இப்ப என்ன அமைதியா இருக்கிறீங்க, அந்த படையிலிருந்து ஹுபுலுடைய ஆட்சி மேலோங்கி விட்டது, அதனுடைய மகத்துவம் உயர்ந்தது என்று அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். உண்மை இறைவனாகிய அல்லாஹ்வை இந்த இடத்திலே நாம் மகத்துவம் மிக்கவனாக நாம் காட்ட வேண்டும், எந்திரிச்சு குரல் கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எழுப்பி சொல்றாங்க. அப்ப உமர் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பதில் சொல்வது, என்ன பதில் சொல்வதா? அல்லாஹு ஆலா வ அஜல், அல்லாஹ்தான் உயர்ந்தவன், அவன்தான் கண்ணியத்திற்குரியவன் என்று பதில் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. உங்களுடைய இணை கடவுள்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, உங்களுடைய மகான்களுக்கு பெரியார்களுக்கு எந்த ஆட்களும் இல்லை, மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் எந்த சக்தியையும் வழங்கவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அனைத்து ஆட்களும் சக்தியும் இருக்கிறது என்று அந்த இடத்திலே பிரகடனப்படுத்தினார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், இணை வைப்பு மேலோங்குகின்ற பொழுது ஏகத்துவவாதிகளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்யணும், நம்ம ஒரு பக்கம் களங்காணும், இணை வைப்புக்கு எதிரான கொள்கைகளை அந்த மக்களுக்கு மத்தியிலே வேறொன்ற செய்யணும், தௌஹீதை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கொஞ்சம் பின்னால சகோதரர்கள் நிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால நெருக்கமா வந்துருங்க, இந்த இடைவெளிகள்லாம் இருக்கு. வெளியில சுன்னத்து கூட தொழுகாம நின்றுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் முன்னால் நெருக்கமா வந்துட்டீங்கன்னா அவங்க சுன்னத் தொழுதுக்குருவாங்க. அப்ப இந்த அளவிற்கு இந்த மார்க்கம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற விஷயத்துல மிக கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதை நாம வரலாற்றிலே பார்க்க முடியும். பல்வேறு விதமான செய்திகளை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கா வெற்றியின் போது காபத்துல்லாவிற்குள்ளே அங்கிருந்த இப்ராஹிம் நபியின் சிலையை உடைத்தார்கள். இஸ்மாயில் நபி அவர்களுக்கு சிலை இருந்தது. அவுலியா மகான் எங்களின் முன்னோர் இப்ராஹிமை வணங்குவோம், இஸ்மாயிலை வணங்குவோம் என்று சிலைகளை வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் உடைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. வஅன்ஜஸ வாதா, அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். வஹஸபல் அஹ்ஸாப வஹதா, அவன் தனித்து நின்று எங்களை எதிர்த்து நின்ற இணை வைப்பு கூட்டங்கள் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்தான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து இணை வைப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏகத்துவ முழக்கத்தை அந்த இடத்திலே நிலைநாட்டி காட்டினார்கள். அப்ப இன்றைக்கு நாமளும் மறுமை நாள் வரைக்கும் இந்த இணை வைப்பு இந்த பூமியில இருக்கும். இது முழுமையாக அகற்றப்படவில்லை என்றாலும் கூட நம்மால் இயன்ற பிரச்சாரங்களை ஏகத்துவத்தின் வழியிலே சரியான மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய கொள்கையில உள்ளவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் கிடையாது. நம்முடைய ஊர்ல உள்ள மக்கள், நம்முடைய முன்னோர்களுடைய வாரிசுகளாக, சந்ததிகளாக, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இரத்த பந்தங்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களையும் சேர்த்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். அவர்களையும் சேர்த்து கரம் பிடித்து நாம் நாளை மறுமையினுடைய வெற்றிக்குள்ளே நுழைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. எனவே ஏகத்துவத்திற்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு காரியத்தையும் களையெடுத்து அதில் வீரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த கொள்கையை திணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், யார் விரும்புகிறாரோ அவர் இந்த மார்க்கத்தை ஏற்கட்டும். ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், எவர் இந்த மார்க்கத்தை விரும்பவில்லையோ அவர் மறுத்துவிட்டு செல்லட்டும். கையை பிடிச்சு கட்டாயப்படுத்தி இழுக்கக்கூடிய நிலைமை இஸ்லாத்தில் கிடையாது. உங்களுக்கு ஒரு அமானிதம், ஒரு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு சிந்திச்சு பாருங்க. செய்திகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ் நாடினால் ஏகத்துவத்தை நோக்கி அலையலையாக மக்கள் படை திரண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய முயற்சி தான் அவர்களை இந்த மார்க்கத்திற்குள்ளே நுழைக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே அல்லாஹ்வுடைய நாட்டமும் அடங்கி இருக்கிறது. இதுல இன்னொரு செய்தியை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவர்களின் மார்க்கம் அவர்களுக்கு என்று பிற மதத்தில் உள்ள மக்களுக்கும் இஸ்லாம் இதே அறிவுரையைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிற மதத்தினர்கள் கொண்டாடக்கூடிய பெருநாட்கள், அதுல கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளை கிறிஸ்தவ சமுதாயம் அவர்களின் பெருநாளாக ஜீசஸ் என்கிற பெயரால் ஈசா நபியை கடவுளாக என்ன செய்தார்கள், வணங்கி ஒரு பெருநாளாக ஏற்படுத்தி கொண்டாடுகிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களின் மதம், அவர்களின் கொள்கை. அதை முஸ்லிம்கள் நாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லை. இதுல நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ஒரு மதத்தை இவர்கள் நம்ம மார்க்கத்துக்கு மாற்றமா பின்பற்றுறாங்கிறதுக்காண்டி அவங்க மேல வெறுப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அவர்களை அடிக்கக்கூடியவர்களாகவோ கொலை செய்யக்கூடியவர்களாகவோ மாறிவிடக்கூடாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத துவேஷ கும்பல், இந்த இந்து ராஷ்டிராவை அமைக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய கயவர்கள், இந்த கிறிஸ்தவ மதத்தை முன்னிட்டு அவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருநாள், அதுல பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று அங்கே உள்ள அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து சுக்குநூறாக நொறுக்கி அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் இந்து மத கடவுளுடைய பேரை நீ சொல்லு என்று சொல்லி அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ரொம்ப கொடூரமான முறையில் அவர்களை இந்த நாட்டில் இந்தியாவில் நடத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இது அவர்களுக்கு மட்டும் கிடையாது, முஸ்லிம்களையும் கடந்த காலங்களில் ஜெய் ஸ்ரீராம் என்கிற பெயரால் அடிச்சு கொள்றது, மாட்டுக்கறி சாப்பிடுறதுனால அடித்து கொலை செய்வது, இப்படி ஹிஜாப் என்கிற பேர்ல முஸ்லிம்களுடைய மத வழிபாட்டு விஷயங்களை, பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய நிகழ்வுகளை, இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளை, அநியாயங்களை இந்த நாட்டிலே கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த நிலையில் முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மதத்தை கொண்டு யாரையும் நான் வெறுத்தரவே கூடாது. உங்களுடைய கொள்கை உங்களுக்கு, எங்களுடைய கொள்கை எங்களுக்கு. இதை இஸ்லாம் மிக ஆழமாக முஸ்லிம்களுக்கு பதிவு செய்கிறது. எனவே கடந்த காலங்களில் நபிமார்களில் இருந்து, நல்லடியார்களில் இருந்து அத்தனை பேரும் இந்த நிகழ்வில் தான் இந்த மார்க்கத்தை கையாண்டிருக்கிறார்களே ஒழிய, இந்த நீங்க இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பங்களாதேஷ்ல கூட முகமது நபியை ஒருவர் திட்டிவிட்டார் அப்படின்னு சொல்லி எரிச்சு அந்த நபரை கொலை செய்கிறார்கள், அடித்து ஊரே திரண்டு கொலை செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான இந்த நிகழ்வுகளின் பெயரால் இஸ்லாத்தை களங்கப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாம் ஒரு கொடூரமான மார்க்கம், இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம், அப்படியான நிலையில இந்த பிரச்சாரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப இதை வைத்து இஸ்லாத்தை களங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கம் இப்படி செய்ய சொல்லி இருக்கிறதா, இந்த மார்க்கத்தில் இப்படியான நிலையில் ஏதேனும் சட்டங்கள் இருக்கிறதா என்பதை, இஸ்லாத்தை பற்றியான தவறான பார்வையை பார்க்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல் என்ன என்பதை, இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அமானிதத்தை சரியாக பயன்படுத்தி வாழக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.